சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி மார்ச் 16 முதல். கான்டாக்ட் 7338824242. புதிய தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த தேசிய கல்விக் கொள்கை இந்தியா முழுவதும் மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்துவதில் அக்கறை காட்டுகிறது. தமிழ்நாட்டில் ஏற்கனவே இருமொழி கொள்கை நடைமுறையில் இருப்பதை இந்திய ஒன்றிய அரசு நன்கு அறியும். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இந்தியை ஒருபோதும் திணிக்க மாட்டோம் என்று ஏற்கனவே மேனாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வாக்குறுதி அளித்திருக்கிறார். ஆங்கிலமும் தாய்மொழியும் இருமொழி கொள்கை என்கிற அடிப்படையில் எல்லா மாநிலங்களிலும், குறிப்பாக இந்தி அல்லாத பிறமொழி பேசும் மாநிலங்களில் இது நடைமுறையில் இருக்கிறது. ஆனால் தற்போதைய பாஜக ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மூன்றாவதாக இந்தியை கற்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது. இது அவர்களின் இந்துத்துவ அஜெண்டா என்று சொல்லப்படக்கூடிய செயல் திட்டத்தின் ஒரு பகுதியாகும். RSS இயக்கத்தின் செயல் திட்டத்தில் ஒன்றாக இது உள்ளது. ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் என்பதைப் போல ஒரே நாடு ஒரே மொழி என்கிற இலக்கை அடைவதுதான் அவர்களின் நோக்கம். இந்தியாவில் எத்தனை மதங்கள் இருந்தாலும் ஒரே மதம்தான் இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். எத்தனை கலாச்சாரங்கள் பின்பற்றப்பட்டாலும் ஒரே கலாச்சாரமாக அது மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எத்தனை மொழிகளை பேசுகிற தேசிய இனங்கள் இங்கே வாழ்ந்தாலும் எதிர்காலத்தில் அவர்கள் அனைவருமே இந்தியை கற்றவர்களாக பேசக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்பதுதான் அவர்களின் செயல் திட்டங்களுள் ஒன்று. ஆகவே RSSஇன் செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நோக்கில் வரையறுக்கப்பட்டுள்ள தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்பதை நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். கொள்கை அடிப்படையிலே முரண்பாடு உள்ளது. தனிநபராக இருக்கிற யாரும் இந்தியை கற்கக்கூடாது என்று நாம் சொல்லவில்லை. கேந்திரிய வித்யாலயா, CBSE போன்ற கல்வி திட்டங்கள் நடைமுறையில் உள்ள இந்திய ஒன்றிய அரசின் கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். தனியார் பயிற்சி நிறுவனங்களிலும் படிக்கிறார்கள். இந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில், குறிப்பாக சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தி மொழியை எதிர்த்து, இந்தியை படிக்க விரும்புகிறவர்களை எதிர்த்து நாம் இந்த நிலைப்பாட்டை மேற்கொள்ளவில்லை. இந்திய ஒன்றிய அரசு வரையறுத்துள்ள தேசிய கல்விக் கொள்கை ஒரு நெடுந்தூர பார்வை அடிப்படையில், தொலைநோக்கு பார்வை அடிப்படையில் இந்திய தேசத்தை ஒரே மொழி பேசக்கூடிய தேசமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் திட்டமிட்டு செயல்படுவதைத்தான் எதிர்க்கிறோம். எனவேதான் மும்மொழி கொள்கை வேண்டாம் என்று வலியுறுத்துகிறோம். PM ஸ்ரீ பள்ளி கல்வி திட்டத்தை ஏற்கவில்லை என்றால் கல்விக்காக ஒதுக்குகிற நிதியை நாங்கள்
தரமாட்டோம் என்று சொல்லுவது ஒரு பிளாக்மெயில் மிரட்டல் நடவடிக்கை என்பதை அம்பலப்படுத்துகிறோம். நாட்டு மக்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கல்வி திட்டத்திற்காக இந்திய ஒன்றிய அரசு வழங்கி வந்த நிதியை இப்போது நிறுத்தி வைத்திருப்பது, பிஎம்ஸ்ரீ பள்ளி நிறுவனங்களை தொடங்கினால் மட்டுமே அதை தருவோம் என்று சொல்லுவது ஏற்புடையதல்ல, ஜனநாயகம் அல்ல, அரசமைப்பு சட்டத்திற்கு நேர் எதிரானதும் ஆகும். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக வன்மையாக இதை கண்டிக்கிறது. தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய அந்த கல்வி நிதியை உடனடியாக இந்திய ஒன்றிய அரசு அளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வலியுறுத்துகிறோம். மூன்றாவது மொழியாக எந்த மொழியுமே வேண்டாம், 2 மொழி போதும். மூன்றாவது மொழியை இதுதான் எடுக்கணும்னு அவங்க சொல்லி கட்டாயப்படுத்திருக்காங்க. மூன்றாவது மொழியாக நீங்கள் எந்த மொழி, அவங்களுடைய அர்த்தமே மூன்றாவது மொழிங்கிறது இந்தி தான். அதாவது அவங்க பூசி மெழுகி பேசுகிறார்கள். 3 மொழி கொள்கை திட்டத்தை கொண்டு வந்தால், அதை ஏற்க வைத்து விட்டால், அதை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டால் இந்தியை இலகுவாக திணித்து விட முடியும் என்பது அவர்களின் எதிர்பார்ப்பு. எது? நான் சில விஷயம் சொல்லி முடிச்சிடறேன், இருங்க. வருகிற மார்ச் 5ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளை ஒருங்கிணைத்து நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு மறுவரையறை செய்வது தொடர்பாக கலந்தாய்வு செய்ய இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தென்னிந்திய மாநிலங்களுக்கே இதனால் பாதிப்பு நேரும் என்கிற நிலையில் இந்த கூட்டம் மிகவும் இன்றியமையாததாகும். முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்பை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது. கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா போன்ற, கர்நாடகா உள்ளிட்ட தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களோடும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை நடைபெற உள்ளது. இந்த சூழலில் மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுவரையறை நடக்குமேயானால் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களுக்கு 80 நாடாளுமன்ற தொகுதிகளை இழக்கும் நிலை ஏற்படும் என்கிற சூழல் உள்ளது. ஏற்கனவே தமிழ்நாட்டின் 39 நாடாளுமன்ற தொகுதிகள் உள்ளன. மக்கள் தொகை அடிப்படையிலே மறுவரை செய்யப்படுமேயானால் 39 என்பது 31ஆக குறையும் என்று வல்லுநர்கள் குறிப்பிடுகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. இந்திரா காந்தி அம்மையார் 20 அம்ச திட்டத்தை நடைமுறைப்படுத்திய காலத்தில் குடும்ப கட்டுப்பாட்டு திட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது. அந்த குடும்ப கட்டுப்பாட்டு திட்டத்தை இந்தியாவிலேயே மிக சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்திய மாநிலம் தமிழ்நாடு. ஒப்பீட்டளவிலே வட இந்திய மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் மக்கள் தொகை வளர்ச்சியின் சதவிகிதம் மிகப்பெரிய அளவிலே சரிவடைந்துள்ளது. பல மடங்கு வட இந்திய மாநிலங்கள் அதிகரித்துள்ள நிலையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்கள் மக்கள் தொகை வளர்ச்சி சதவிகிதத்தில் பின்தங்கியுள்ளது. இதனால் நாடாளுமன்ற தொகுதிகளில் குறைந்தது 8 தொகுதிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தொடர்பாக நம்முடைய நிலைப்பாட்டை இந்திய ஒன்றிய அரசுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடந்த முறை வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் இது குறித்து
மிகுந்த கவலையோடு நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றினோம். இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை மக்கள் தொகை அடிப்படையிலே இல்லாமல் மாநிலங்களுக்கான பிரதிநிதித்துவம் எல்லா மாநிலங்களுக்கும் உரிய அளவிலே வழங்கப்பட வேண்டும். மக்கள் தொகையை மட்டுமே கணக்கில் கொள்ளாமல் இது குறித்து கலந்தாய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். அதை மீண்டும் சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கிற இந்த முன்முயற்சி தென்னிந்திய மாநிலங்களுக்கு இடையிலே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும், ஒருங்கிணைவை ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். முதலமைச்சர் அவர்கள் இதற்காகவே தென்னிந்திய மாநில முதலமைச்சர்களை எல்லாம் நேரிலே சந்தித்து பேச வேண்டும், பேச வேண்டிய தேவை உள்ளது என்று நான் கருதுகிறேன், நம்புகிறேன். ஆகவே மார்ச் 5ஆம் தேதி நடைபெறுகிற அனைத்து கட்சி கூட்டம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. முதல்வருக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மலிவு விலையில், குறைந்த விலையில் மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கிற அளவுக்கு புதிய மருந்தகங்களை முதல்வர் அவர்கள் திறந்திருப்பது மிகுந்த ஆறுதலை தருகிறது. அதனையும் வரவேற்று பாராட்டுகிறோம். தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் சார்பாக 2ஆம் ஆண்டு புறத்தோழா அந்த விழாவில் மத்திய மாநில அரசுக்கு எதிராக கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் கையெழுத்து இயக்கத்தை விஜய் தொடங்கியிருக்காரு. விஜயோட இந்த அரசியல் பிரவேசம் திராவிட கட்சிகளுக்கு பின்னடைவா அல்லது ஜாதி கட்சிகள் பின்னடைவா அல்லது மத ரீதியான கட்சிகள் பின்னடைவா? இப்போதான் தொடங்கியிருக்கிறாரு, அதுக்குள்ளே நீங்கள் பின்னடைவை பற்றி கேள்வி எழுப்புறீங்க. அவர் முதல்ல ஒரு தேர்தலை சந்திக்கட்டும், மக்கள் எந்த அளவுக்கு அவரை ஏற்றுக்கொள்கிறார்கள், அங்கீகரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். அந்த முடிவுகளை வைத்து தான் யாருக்கு பின்னடைவு என்று சொல்ல முடியும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இதுபோல புதிய புதிய வரவுகள் தேர்தல் களத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆனாலும் கூட அவர்களால் பெரிய அளவிலே இதுவரையில் சாதிக்க முடியவில்லை. தற்போதுள்ள சூழலில் கலைஞரும் ஜெயலலிதாவும் இல்லை என்கிற ஒரு கணக்கை மட்டுமே வைத்து திமுக, அதிமுக ஆகிய இரு கட்சிகளையும் பலவீனப்படுத்திவிட முடியும் என்று கணக்கு போடுகிறார்கள். தமிழ்நாட்டில் திமுக, அதிமுகவை தாண்டி முற்போக்கு ஜனநாயக சக்திகள், சமூக நீதி அரசியலை பேசுகிற கட்சிகள், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை பரப்புகிற கட்சிகள், கருத்தியல் சார்ந்து மக்களை அமைப்பாக்கி அணிதிரட்டக்கூடிய கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இருக்கிறோம். எனவே வெறும் சினிமா புகழ் போன்றவற்றை மட்டுமே மூலாதாரமாக வைத்து எல்லாவற்றையும் ஓரங்கட்டிவிட முடியும் என்று சொல்ல முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் விவரமானவர்கள், அதிலும் புதிய இளைய தலைமுறையை சார்ந்தவர்கள், அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளோ எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை ஏய்த்துவிட முடியாது, ஏமாற்றிவிட முடியாது. தேர்தல் தான் உரிய முடிவுகளை நமக்கு சொல்லும், உணர்த்தும். அது மிகுந்த வருத்தமளிக்கிறது. என்ன எப்படி இருந்தாலும் கூட ஊடகவியலாளர்களின் பாதுகாப்பு ஜனநாயகத்தில் முதன்மையானது. அதுபோல தாக்கப்பட்டிருந்தால், அந்த நிகழ்வு நடந்திருந்தால் அது வன்மையான கண்டனத்திற்குரியது. மிக வன்மையாக கண்டிக்கிறோம். மும்மொழி கொள்கை அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும் மறுக்கப்படுவது ஏன் என்று அண்ணாமலை அவர்கள் கேள்வி எழுப்பினார். அது முதலமைச்சர் பதில் சொல்லலையே சொல்லி கேள்வி எழுப்பினார். இது கொள்கை பூர்வமான ஒரு விவாதம் இல்லை, அது குதர்க்கவாதம், விதண்டாவாதம். அரசு பள்ளி ஏழை மாணவர்களுக்கு ஏன் இந்தி தான் படிக்கணுங்கிறது ஏதாவது கட்டாயம் இருக்கா? இந்தி என்ன அவ்வளோ பெரிய உலகத்தில் இல்லாத பெரிய
மொழியா? என்ன மொழி அது? இந்திய படிச்சுக்கிட்டாக்க உலகத்தில் எங்கே போனாலும் வேலை கிடைக்குமா? அப்படின்னா இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ்நாட்டுக்கு வேலை தேடி வர வேண்டிய அவசியம் என்ன? இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மூன்றாவது மொழி என்ன மொழியை படிக்கிறார்கள்? அவர்கள் மீது என்ன மூன்றாவது மொழியை அவர்கள் வற்புறுத்துகிறார்கள்? இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்கள் தமிழ் படிக்கிறார்கள் என்று ஆதாரம் காட்ட முடியுமா? எதற்காக மும்மொழியை திணிக்கிறார்கள்? இந்தியாவில் உள்ள எல்லோரும் பேச வேண்டும் என்று அவர்கள் ஏன் விரும்புகிறார்கள்? இந்தி மட்டும்தான் இந்தியாவின் ஒரே மொழியா, தேசிய மொழியா, இந்திய பூர்வீக குடிகளின் தாய்மொழியா? இந்தியை பேசக்கூடியவர்கள் ஒரு சில மாநிலங்களில் இருக்கிறார்கள், மத்தியிலே, வடக்கே, அவ்வளவுதான். இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான். அவர்கள் பார்வைப்படி தமிழ் பிராந்திய மொழி என்றால் இந்தியும் ஒரு பிராந்திய மொழிதான், ஒரு வட்டார மொழிதான். அந்த வட்டார மொழியை இந்தியா முழுவதும் பரப்ப வேண்டும், நிலைப்படுத்த வேண்டும் என்று ஏன் அவர்கள் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள்? அதைத்தான் நாங்கள் அந்த ஆதிக்கத்தைத்தான் எதிர்க்கிறோம், திணிப்பைத்தான் எதிர்க்கிறோம். யாரும் இந்தியை படிக்கலாம், தனிநபராக இந்தியை விரும்பி படிப்பதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்தி பிரச்சார சபாவே அதுக்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறது, யாரும் தடுக்கவில்லையே. என்னது? அது ஏன்னு அவர்கிட்ட தான் நீங்கள் கேட்கணும். சரி.